ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VRS லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இந்த லெசனில் இருக்க 3 மார்க்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். செல்ஸ் இன் சீரீஸ். ஃபஸ்ட்டு இப்போ டயக்ராம் பார்த்துடலாம். டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க கேபிட்டல் R. அப்படியே இந்த ரெசிஸ்டர்லேருந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் அப்படின்ட்டு நிறைய செல்ஸ் இருக்குது. அதோட இஎம்எஃப்பை நம்ம வந்து வோல்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்மால் r. ஓகேவா? இப்போ கரண்ட்டு மேலேருந்து அப்படியே கீழே ஃப்ளோ ஆகுது. இப்போ தியரி பார்ட் பார்க்கலாம். இப்போது நான் என்ன சொன்னேனோ அதே தான் வந்து தியரியிலேயே கொடுத்துருக்காங்க. லெட்டஸ் கன்சிடர் n நம்பர் ஆஃப் செல்ஸ், நிறைய செல்ஸ் இருக்குது. Each of EMF E volts and internal resistance R ohms are connected in series with an external resistance capital R. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா n நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் EMF வந்து E வோல்ட் இருக்குது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து R ohms இருக்குது. இது எல்லாமே சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆரோட சேர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த கொஷினில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது பார்த்திங்களா, அந்த கரண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த கரண்ட் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த கரண்ட் எப்படி இருக்குது, அதைத்தான் இந்த கொஷினில் பார்க்க போகிறோம். நமக்கு ஆல்ரெடி வந்து ஓம்ஸ்லாம் நமக்கு தெரியும். V = IR. நமக்கு என்ன வேணும்? கரண்ட்டு தான் வேணும். நமக்கு எது வேணுமோ லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிறோம். I மட்டும் வேணும் அப்படின்னா V, மல்டிப்ளிகேஷனாக இருக்க R வந்து டிவைட் ஆகிடும். V அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு, R அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சாதான் இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ண முடியும். இங்கே Vங்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம EMF அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரெண்டுமே சேம் தான். அப்போ நம்ம வந்து EMFும் ரெசிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சிட்டு இந்த கரண்ட்டுங்கிற இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். EMF பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டரியோட டோட்டல் EMF, நிறைய செல்ஸ் இருக்குது, n நம்பர் ஆஃப் E இருக்குது. ஓகேவா? அதனால் n நம்பர் ஆஃப் E அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட், அந்த சர்க்யூட்டில் இருக்க மொத்தமாக எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா n நம்பர் ஆஃப் R இருக்குது. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன்று தான் இருக்குது. அப்போ எப்படி எழுதுவோம்? n நம்பர் ஆஃப் ஸ்மால் r ப்ளஸ் கேபிட்டல் R. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை எடுத்துகிட்டு போய் கரண்ட்டுங்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஓம்ஸ் லா படி கரண்ட் இந்த சர்க்யூட் டோட்டல் EMF பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? டோட்டல் EMF வந்து n நம்பர் ஆஃப் E பார்த்தோம், பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து n நம்பர் ஆஃப் R ப்ளஸ் கேபிட்டல் R. ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ஏல பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் R வந்து அதிகமாகவும் ஸ்மால் r வந்து கம்மியாகும். அதாவது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறோம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக கொடுக்குறோம். அப்படி பார்க்கும்போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எங்கே தேவைப்படாது. அப்போ நம்ம இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்க இந்த டேர்மையை நெக்லெக்ட் பண்ணிடுறோம், தூக்கிடுறோம். அப்போ கரண்ட் என்னவா இருக்கும்? n நம்பர் ஆஃப் EMF பை கேபிட்டல் R மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? n அப்படியே வச்சுக்கோங்க. E/R அப்படிங்கிறது என்ன, நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துட்டோம். E/R அப்படிங்கிறதும் கரண்ட்டு தான். நம்ம ஆல்ரெடி I அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுவோம், அதனால் I1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே I1 அப்படிங்கிறது ஒரே ஒரு செல்லு கொடுக்கக்கூடிய கரண்ட்டை நம்ம வந்து I1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது n நம்பர் ஆஃப் நிறையா வந்து கொடுக்கும் போது தான் கரண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Thus, if small r is negligible when compared to capital R, the current supplied by the battery is n times than supplied by a single cell. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, ஸோ அதை நம்ம எடுத்துடுறோம். ஆரோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆரை நம்ம எடுத்துட்டோம். கரண்ட்டு அந்த பேட்ரி சப்ளை பண்ணதில்ல, அது வந்து அந்த ஒரு செல்லு சப்ளை பண்ணுறதை விட n டைம்ஸ் அப்படின்னா பல மடங்கு அதிகமான கரண்ட்டை ஒரு பேட்ரி சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிறையா செல்லு சப்ளை பண்ணுற கரண்ட்டை ஒரே ஒரு பேட்ரி சப்ளை பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ் பியில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் r இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகவும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகவும் கொடுக்குறோம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகம்னு பார்க்கும்போது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R நம்ம என்ன பண்ணிடுவோம்? நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அப்போ இந்த டேர்மில் இருந்து கேபிட்டல் R தூக்கிட்டோம். அப்போ n நம்பர் ஆஃப் EMF பை n நம்பர் ஆஃப் ஸ்மால் r மட்டும் தான் இருக்கும். இப்போ n எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு E/R மட்டும் நமக்கு கிடைக்குது. நமக்கு வந்து E/R அப்படின்னு கிடைச்சதில்ல, அதான் இட் இஸ் த கரண்ட் டியூ டு எ சிங்கிள் செல். ஒரு சிங்கிள் செல் கொடுக்கக்கூடிய கரண்ட்டு, தட் இஸ் கரண்ட் டியூ டு த ஹோல் பேட்ரி இஸ் த சேம் ஆஸ் தட் டியூ டு எ சிங்கிள் செல். ஒரு செல்லு கொடுக்குற கரண்ட்டும் ஒரு பேட்ரி கொடுக்குற கரண்ட்டும் சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹென்ஸ் தேர் இஸ் நோ அட்வான்டேஜ் இன் கனெக்டிங் செவரல் செல்ஸ். அதனால் நிறையா செல்லு வச்சாலும் எந்த ஒரு அட்வான்டேஜும் நமக்கு கிடைக்காது.
ஒரு செல்லு கொடுக்குற கரண்ட்டும் ஒரு பேட்டரியே கொடுக்குற கரண்ட்டும் சேமாக இருக்கும் போது நம்ம எவ்வளோ தான் வச்சாலும் நமக்கு வந்து நிறைய கிடைக்காது. ஓகேவா? தஸ் சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் செல்ஸ் இஸ் அட்வான்டேஜியஸ். எப்போ நமக்கு அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னா ஒன்லி வென் த எஃபெக்டிவ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல்ஸ் இஸ் நெக்லிஜிபிளி ஸ்மால் கம்பேர்ட் டு கேபிட்டல் ஆர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்மால் ஆரை நெக்லெக்ட் பண்ணிட்டோம், கேபிட்டல் ஆர் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்துச்சுனாவே போதும், சீரீஸ் கனெக்ஷனில் நமக்கு வந்து கரண்ட் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது செல்ஸ் இன் சீரீஸ் இந்த கொஷினில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாவே போதும் நமக்கு வந்து கரண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஸ் இன் பேரலல் அதே மாதிரி தான் அங்கே சீரீஸில் வந்து இப்படி நம்ம வந்து செல்ஸை வந்து அடுக்கி வச்சுருந்தோம். இங்கே பேரலல்னு பார்க்கும்போது இப்படி 1/1 இருக்குது. அதுக்கு இஎம்எஃப் இருக்குது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எல்லாமே நம்ம போட்டோம். ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கு வோல்டேஜ் இருக்குது, கரண்ட் மேலேருந்து கீழே ஃப்ளோ ஆகுது. பார்ட்லேயே அதை தான் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் கன்சிடர் n நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்குது, ஈச் ஆஃப் இஎம்எஃப் இ வோல்ட்ஸ், ஒவ்வொன்றுத்துக்கும் இ வோல்ட் இருக்குது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஓம்ஸ் இருக்குது, பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம போன கொஷினில் கண்டுபிடிச்சோம்ல கரண்ட் வேணும்னா என்ன பண்ணணும், இஎம்எஃப் டோட்டல் ரெசிஸ்டன்ஸும் வேணும். அது கிடச்சா தான் கரண்ட்டுங்கிற ஃபார்முலாவில் கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இங்கே பார்த்திங்க அப்படின்னா 1/R ஈக்குவலண்ட்னு தான் நம்ம படிப்போம். ஏன் அப்படின்னா நம்ம ரெசிஸ்டாரை கனெக்டரின் பேரலில் பார்க்கும்போது ஃபைனல் ரிசல்ட் வந்து 1/R அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதனால தான் அப்படியே எடுத்துக்கிட்டோம். இப்போ 1/R வந்து நிறைய இருக்குது, அப்போ n டைம்ஸ் இருக்குது, அப்போ n/R. R/ஈக்குவலண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா அது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும், R/n. இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், நமக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த ஆரோட இதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். டோட்டல் இஎம்எஃப் பார்த்திங்க அப்படின்னா இ தான் இருக்குது. ஏன்னா சீரீஸ்னால் இப்படி போகுது, ஸோ n நம்பர் ஆஃப் இருக்குது. இது ஒவ்வொன்றுத்துலேயும் ஒன்று தான் இருக்குது, ஸோ அதனால் ஒரே ஒரு இ மட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போ கரண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா I இஸ் ஈக்குவல் டு டோட்டல் இஎம்எஃப் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இஎம்எஃப் வந்து இதுதான், ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம இங்கே இருக்க டேர்மாக அப்படிங்க வந்து எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து எண்ணை வந்து எல்சிஎம்மாக எடுத்துக்க போகிறோம். ஆர் ப்ளஸ் இந்த இடத்துல வந்து n டினாமினேட்டரில் இல்லை, அப்போ n இன்ட்டு ஆர் பை n. இப்போ இந்த கீழே இருக்க அந்த டினாமினேட்டர் வந்து அப்படியே நியூமரேட்டருக்கு போயிடுது. அப்போ n நம்பர் ஆஃப் இ பை ஆர் ப்ளஸ் n இன்ட்டு ஆர். இப்போ கேஸ் ஏக்கு போகலாம். கேஸ் ஏல பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் ஆர் வந்து அதிகமாக இருக்குது. இன் சீரீஸில் பார்க்கும்போது கேஸ் ஏல பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் ஆர் அதிகமாக இருக்கும், இங்கே வந்து ஸ்மால் ஆர் அதிகமாக இருக்குது. இதில் பார்க்கும்போது ஸ்மால் ஆர் அதிகமாக இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டல் ஆரை நெக்லிஜிபிள், அதை தூக்கிடுவோம். அப்போ இந்த ஃபார்முலாவில் பாருங்களேன், இங்கே ஸ்மால் ஆர் தான் நமக்கு வேணும், அப்போ இந்த கேபிட்டல் ஆர் இருக்க டேர்ம் இந்த அப்படியே தூக்கிட்டோம். அப்போ n/E/R மட்டும் தான் கிடைக்கும், அதை அப்படியே எடுத்துக்கிட்டோம். n இன்ட்டு E/Rனா கரண்ட் தான் I1, ஏன்னா ஆல்ரெடி I இருக்கனால I1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். I1 அப்படிங்கிறது ஒரே ஒரு செல்லு கொடுக்கக்கூடிய கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Thus, if R is negligible when compared to small r, the current supplied by the battery is n times than supplied by a single cell. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்மால் ஆரோட கம்பேர் பண்ணும்போது கேபிட்டல் ஆர் வந்து கம்மியாக இருக்கிறனால அதை தூக்கிடுறோம். ஏன் அப்படின்னா அந்த பேட்ரி சப்ளை பண்ணுற கரண்ட்டு ஒரு செல்லு சப்ளை பண்ணுற கரண்ட்டை விட பல மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால என்ன பண்ணிட்டோம், இந்த ஸ்மால் ஆர் நமக்கு இருந்தால் போதும் அப்படின்ட்டு கேபிட்டல் ஆரை நம்ம தூக்கிடுறோம். இதே கேஸ் பியில் பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் ஆர் அதிகமாக இருக்கும், அப்போ ஸ்மால் ஆர் என்ன பண்ணிடுவோம், தூக்கிடுவோமா. இந்த டேர்மில் பாருங்கள், அப்போ இந்த ஆரை தூக்கிடுவோம், அப்போ n இன்ட்டு ஆர் இது மட்டும் இருக்கும். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா E/R மட்டும் தான் கிடைக்கும், என்ன கேன்சல் ஆகிடும். இட் இஸ் த கரண்ட் டியூ டு எ சிங்கிள் செல். இது ஒரே ஒரு செல்லு கொடுக்கக்கூடிய கரண்ட்டு. தட் இஸ் current due to the whole battery is the same as that due to a single cell and hence there is no advantage in connecting several cells. அதாவது ஒரு பேட்டரி கொடுக்கக்கூடிய கரண்ட்டும் ஒரு செல்லு கொடுக்கக்கூடிய கரண்ட்டும் சேமாக இருக்கனால நம்ம நிறையா செல்லு வந்து ப்ரொவைட் பண்ணாலும் நமக்கு அட்வான்டேஜே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. thus parallel connection of cells is advantageous. எப்போ நமக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னா only when the effective external resistance of the cells is negligibly small compared to internal resistance. ஸ்மால் ஆரோட கம்பேர் பண்ணும்போது கேபிட்டல் ஆரை நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு கொஷினில் நீங்கள் பார்க்கும்போது செல்ஸ் இன் சீரீஸில் பார்க்கும்போது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு அதிகமாக வேணும், அப்போ தான் அது கரண்ட் ப்ரொவைட் பண்ணுது. இதே செல்ஸ் இன் பேரலில் பார்க்கும்போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு அதிகமாக வேணும், அப்போ தான் கரண்ட்டு ப்ரொவைட் ஆகுது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, இந்த ரெண்டு கொஷினும் சிம்பிள் தான். ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணி அப்படியே சென்டென்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க.
இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் A கேபிட்டல் R அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த சென்டென்ஸ் எல்லாமே அப்படியே இதுக்கும் வரும் கேஸ் Aல. ஏன்னா என்ன, அங்கே வந்து கேபிட்டல் R வந்து அதிகமாக இருக்க மாதிரி போட்டிருப்போம், ஆனால் இங்கே வந்து ஸ்மால் r வந்து அதிகமாக இருக்க மாதிரி போட்டிருப்போம். அதே மாதிரி கண்டிஷனை மாற்றிட்டு அதே சென்டென்ஸ் தான் எழுத போகிறோம். ஏன்னா அங்கே நம்ம வந்து சீரீஸ்னு எழுதியிருப்போம், இந்த கொஷினில் வந்து பேரலல் எழுத போகிறோம். அவ்வளோதான். இதோட அந்த கொஷின் வந்து முடிஞ்சுது. அவ்வளோதான். இந்த வீடியோவில் செல்ஸ் இன் சீரீஸ், செல்ஸ் இன் பேரலல் இந்த 3 மார்க்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் அந்த 3 மார்க்கோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைன்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு கூட நீங்கள் வந்து பர்சனலாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.